ராசா, யாருமா? உள்ள வாங்க வாங்க, இப்படி உட்காருங்கம்மா. வணக்கம்மா. என்னம்மா? நான் ஒரு அனாதம்மா. எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நான் ஆசிரமத்தில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உங்க கூடவே இருந்துடுறேம்மா. இங்க வரவங்க யாருமே அனாதை கிடையாதுமா. இங்க உள்ள குழந்தைங்கலாம் உங்களை அம்மான்னு கூப்பிடுவாங்க. கவலைப்படாதீங்க, சரியா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா ஐயா, சாப்பிடியா சாப்பிடியா? ஒரு வாய் சாப்பிடியா? சாப்பிடுப்பா. இந்த அக்கா குடுக்கற பாரு, அக்கா சாப்பிடுற பாரு. சாப்பிட்ட பத்தியா? இங்க நீ சாப்பிடுப்பா. ஐயோ வேண்டாமா, நான் கோயிலுக்கு கூட்டு போறேன்ப்பா. அம்மா கோயிலுக்கு கூட்டு போறேன். இந்த அக்கா சாப்பிடுற பாரு. இந்த சாப்பிடு கண்ணு, சாப்பிடு. அக்கா எப்படி சாப்பிட்ட பத்தியா? எங்க நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுப்பா. ஒரு வாய் சாப்பிடு. சரி சரி. ஐயா சரவணா, நீ சாப்பிட்டியா இல்லையா தெரியலையே ஐயா. என் பிள்ளை என்ன பண்றானோ தெரியலையே. என்னம்மா சாப்பிடாம இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, சாப்பிட்டு இந்த பாலை குடிங்க, சரியா? உங்களை மாதிரி வந்தவங்க எத்தனையோ பேர் 3-4 மாசத்துல சரியா இருக்காங்க. நீங்க இன்னும் சோகமாவே இருந்துட்டு இருக்கீங்கம்மா. சரி சாப்பிடுங்க. ஏற்கனவே உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டா தானே ஹெல்த்தியா இருக்க முடியும், சரியா? சாப்பிட்டு இந்த பாலை குடிங்க. ஐயா சரவணா, அம்மாவை இப்படி யாத்திரைக்கு தனியாக இப்படி அனுப்பி விட்டுட்டேனே. அவள் பேச்சை கேட்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, எங்கே இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்னடி, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல சண்டை போட்டு இப்படி பெத்த தாயை வீட்டை விட்டு விரட்டிட்டியடி. நானே துரத்துறேன், அவங்கள போன நான் என்ன பண்ண முடியும்? ஆமாடி, வர்ற மருமக பூரா இப்படித்தான் முதல்ல மாமியாரை துரத்தி விடுறதுலயே குறிக்கோளா இருக்கு. ஆமா ஆமா, நான் தனி கொடுத்தனம் போலன்னு சொன்னேன், அது தப்பா? நான் மட்டுமா சொல்றேன், எல்லாரும் தான் சொல்றாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா சவுட்ல எழுதுறோம். போடி, ஏய் போடி.